எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தோசையும் தேங்காய் சட்னியும் தான் அரைக்கிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். ஏன் சிரிச்சுட்டே இருக்கீங்க? இது வந்து எங்கள் பாப்பா தான் என்ன ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. காது முடிக்கிறதா அது இது. தேங்காய் சட்னிக்கு நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா பெருசாக இருக்கிறதுனால 3 மட்டும் போட்டால் போதும். இந்த ராகி தோசைக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் சட்னி தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இஞ்சி போடுறேன், இவ்வளோ புதினா போடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா வந்து நான் போட மாட்டேங்க, பாப்பா தான் புதினா போட்டு அரைக்கும். நல்லா தான் இருக்குது. சரி போடுங்கம்மான்னுச்சு, போட்டு பார்க்கலாம். நான் அரைக்க மாட்டேன், நான் கருவேப்பிலை தான் போடுவேன். நம்ம கொல்லிமலை போனப்போ ஒரு வாட்டி அங்கே அரைச்சிருந்தாங்க அந்த சமையலுக்காக. அது உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரையாக ஓட விட்டு நல்லா எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து கப்பில் மாற்றிக்கலாம். வேற கொட்டி இருக்கும், வேற ஃபுல்லாக கீழே கொட்டியிருக்கும். அப்படியா? டேஸ்ட் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நல்லதா இருக்கு. நல்லா தான் இருக்கா? பரவாயில்லையே. என் பாப்பா சொல்கிறது இது எடுத்துக்கலாம் போல. தண்ணி போதுமாம்மா? இந்த பார்க்குறேன். போதுண்டா, நம்ம 3 பேர் தானே. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கு. இதை தாளிச்சுக்கலாம் தான். சரி, நான் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்தேன். இது தாளிச்சு அங்கே 2 கருவேப்பிலை விட்டுட்டீங்க. ஃப்ளாஷ் ஆன் ஆயிருக்கா? கொஞ்சம் நிறையா போடணும். எப்பவுமே கடுகு நிறையா போட்டால் நல்லா இருக்கும் சட்னிக்கு. ஆனால் ஹீட்டு தானேங்கம்மா? நல்லா தான் இந்த கிளைமேட்டுக்கு. வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. தேங்காய் சட்னிக்கு எதுக்குங்கம்மா பெருங்காயம்? நல்லா இருக்கும், நல்லா வாசமாக மனமாக இருக்கும். மேலே தெரிச்சிருக்கோம் பண்ணி நல்லா பொரிஞ்சிடணும். அப்போ தான் சட்னிக்குள்ளே இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும். ஒரு போட இருக்குது கருவேப்பிலை. இதுலேயே நல்லா பொரிஞ்சிடணும் கருவேப்பிலை. இந்த பெருங்காயத்து மேலே ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே கலக்கி விட்டு வச்சுக்கலாம். இப்போ தோசை ஊற்றிடலாம். மதியத்துக்கு செலவு ரசமும் கருவாடு, நெத்திலி கருவாடு வறுவல். ஏன்னா உனக்கு சளி பிடிச்சிருக்குல்ல, அதனால. சரி, இதை எடுத்து வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த ராகி மாவு எப்படி கரைச்சி வைக்கணும்னா, உளுந்து நம்ம அரிசி ஆட்டுறோம்ல, ஆட்டும் பொழுதே உளுந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டோன்னா அந்த உளுந்து மாவு வந்து நம்ம 4 பேர்த்துக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்து மாவு ஆட்டி ஒரு 5-6 கரண்டி ராகி மாவையும் போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். இது நல்லா புளிச்சதுனா தான் இந்த தோசை நல்லா இருக்கும். அப்போதைக்கு அப்போவே ஊற்றி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் நல்லா புளிச்ச மாவுனா ராகி தோசை ரொம்ப நல்லா இருக்கும். நல்லதும் கூட ரொம்ப ரொம்ப. இதில் உளுந்து ராகி தவிர வேறு எதுவும் இல்லை. எல்லாம் சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட்டு யார் வேணாலும். எல்லாம் நைஸாக வரும்.
எண்ணெய் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்திக்குங்க. கொஞ்சம் மேலே கொஞ்சம் தாராளமாக விட்டா தான் நல்லா இருக்குங்க தோசை. விட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது. பெரியவங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்குவோம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னா பிடிக்கும்ல, அதுக்காக தான். அவ்வளோதான், 2 தடவை திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா தோசையும் எப்படி சுடுறோமோ அது மாதிரி தான் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு தோசை சுட்டுக்கலாம். சீக்கிரம் ஆயிடும் தோசை. அப்படியே இலையாட்ட ஒரு நைஸாக. இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்கும். பெரும்பாலும் தேங்காய் சட்னி தான் அரைப்பாங்க, தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.